வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 3ஆம் வகுப்பு சயின்ஸ் படத்தில் டேம் உள்ள நமக்கு நியூ புக்குக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ நமக்கு 2024 புக்கு சேஞ்ச் 2026 புக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அதற்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 3rd ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு, இங்கிலீஷ்க்கு, மேக்ஸுக்கு ஆன்சர் போட்டிருக்கோம். அதை பார்க்கலான்னா நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 3rd ஸ்டாண்டர்டுக்கு நியூ புக்குக்கான ஒரு ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்லேயே நமக்கு எல்லா படத்துக்கான ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட் செக் பண்ணால் கூட வரும். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு 3rd ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டைம் 2016 நியூ புக் ஆன்சர் சொல்லி போட்டிருப்பேன் ஹெட்டிங்கு. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிட் 1ல் மை சேஃப் வேர்ல்டு கொடுத்து ஃபஸ்ட்டு பாடி மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாடி மூமெண்ட்ஸ்க்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை சேஃப் வேர்ல்டில் என்ன கொடுத்துருக்காங்க? பாடி மூமெண்ட்ஸ், அதாவது நம்ம உடல் அசைவுகள், அதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறாங்க, ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது, கீழே குனியிற மாதிரி இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க? விச் பாடி பார்ட்ஸ் ஹெல்ப் மீ மூவ், ஹவு கேன் மை பாடி மூவ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது என்னன்னா, இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய எந்தெந்த உடல் உறுப்புகள் அசையுது, நம்ம இப்போ குனியறதுக்கு நம்ம எந்த உடல் உறுப்பு நமக்கு உதவி செய்யுது. ஸோ அதை மாதிரி பற்றி படிப்பதை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதையும் பாருங்கள், மை ஹோல் பாடி இஸ் இன்வால்வ் இன் மூமெண்ட். ஸோ நம்ம இதை பண்ணும்போது என்ன செய்யுதோ, நம்மளோட பாடி என்ன செய்யுது, மூவ்மெண்ட் ஆகுது. மூவ்மெண்ட் ஆகிறதால நம்ம அதோடைய வேலையை நம்ம செய்ய முடியுது. ஸோ நம்ம இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டூ அண்ட் லேர்ன் கொடுத்துருக்காங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு யுவர் பாடி வென் யூ ரன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஓடும்போது நமக்கு என்னெல்லாம் நடக்கும். இப்போ நம்ம வேகமாக ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும், ரன் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன செய்யும், நமக்கு என்ன பண்ணுறோங்க நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், டிக் பண்ணணும். என்ன செய்யும், நமக்கு என்ன செய்யும், ரொம்ப வேர்க்கும். அடுத்து நம்ம என்ன செய்வோம், நம்ம கால், மை லெக்ஸ் மூவ், நம்ம காலை வச்சு நம்ம ஓடுவோம். ஐ ஃபீல் மை ஹார்ட் பீட், என்ன செய்வோம், நம்ம ஹார்ட் பீட் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கும். அடுத்து பாருங்கள், மை ஹேண்ட்ஸ் மூவ், நம்ம என்ன செய்வோம், ஓடும்போது நம்ம கை இப்படி கீழே போட்டால் இருக்கும், நம்ம கை அப்படி முன்னாடி வச்சு, அது மாதிரி தான் நம்ம ஓடுவோம். ஸோ நம்ம மை ஹேண்ட்ஸ் மூவ் ஆகும். ஐ ப்ரீத் ஃபாஸ்ட், நமக்கு என்ன செய்யும், வேகமாக மூச்சு வாங்குவோம். நம்ம ஓடும்போது மூச்சு வாங்குவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஐ ஃபீல் தஸ்டி, ஸோ ஓடி முடிச்சு பாருங்கள் என்ன ஆகும், ரொம்ப தாகமாக இருக்கும். தஸ்டினா தாகமாக இருக்கும். ஸோ நமக்கு எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கணும், எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சம் பாடி பார்ட்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் அண்ட் கேன் பி சீன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட்ஸ், லெக், ஸ்கின். ஸோ நம்ம என்ன செய்வோம், ஓடும்போது நமக்கு கை மூவ்மெண்ட் ஆகுது, கால் மூவ்மெண்ட் ஆகுது, நம்மளோட ஸ்கின் மூவ்மெண்ட் ஆகுது. இதெல்லாம் நமக்கு எக்ஸ்டர்னல் பார்ட்டு. அடுத்து இன்டர்னல் பார்ட் நமக்கு என்னது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்க இன்டர்னல் பார்ட்னா என்னது, நம்மளோட ஹார்ட்டு, லங்ஸு, பிரெயின், இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்னல் பார்ட்ஸ். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது, உள்ளே இருக்கிறது. நமக்கு வெளியே நம்ம பார்க்குறதெல்லாம் நம்ம கை காலெலாம் நமக்கு உடம்புக்கு வெளியே இருக்கிறது. ஸோ அது இன்டர்னல் பார்ட்ஸ், எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ். எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ்னால் நமக்கு வெளியே இருக்கிறது, இன்டர்னல்லாம் என்ன செய்யுது, உள்ளே இருக்கிறது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், நமக்கு ஒரு கிரிக்கெட் விளாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டு வாட்ச் த பால் மூவ். ஸோ இப்போ நமக்கு இங்கே பால் மூவ் ஆகுறது, அந்த பால் மூவ் ஆகுறத நீங்கள் மூவ் ஆகுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த உறுப்பு மூலயமா நீங்கள் அந்த பால் மூவ் ஆகிறத இது பண்ணுவீங்க, நம்மளுடைய கண்கள். ஸோ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஐஸ் மூலமாக தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டிங்கன்னா அந்த பால் பறந்து போகுது. அது உங்களால் பார்க்க முடியுமா? முடியாது. உங்கள் கண்கள் மூலமாக தான் நீங்கள் என்ன செய்வீங்க, ஐஸ் மூலமாக தான் அதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ டு வாட்ச் த பால் மூவ், அந்த பால் மூவ் பண்ணுறதை நம்ம எந்த உறுப்பு வச்சு பார்க்குறோம்னா நம்மளுடைய கண்களால். ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் ஐஸ் எழுதிக்கோங்க. செகண்ட் பாருங்கள், டு ஹியர் த ஸ்கோர். இப்போ நம்ம ஸ்கேர் சொல்கிறாங்க 40 ஸ்கோர் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த உறுப்பு பயன்படும், நம்மளுடைய காதுகள். ஸோ நம்ம என்ன எழுதணும், இயர்ஸ், காதுகள், EARS, இயர்ஸ். அடுத்து தேர்ட் பாருங்கள், டு த்ரோ த பால். இப்போ என்ன செய்கிறோம், பாலை என்ன செய்கிறாங்க, த்ரோ பண்ணுறாங்க. த்ரோ பண்ணுறதுக்கு நம்ம தூக்கி எறியுதாங்க. சரியா? அதுக்கு நமக்கு எந்த உறுப்பு நம்மளுடைய பயன்படும்னா ஹேண்ட்ஸ், கைச்சி, NDS, ஹேண்ட்ஸ் பயன்படும். அடுத்து ஃபோர்த்து பாருங்கள், டு ரன். நமக்கு ஓடுறதுக்கு நம்மளுடைய எந்த உறுப்பு நமக்கு பயன்படும்னா லெக்ஸ், LEGS. ஸோ LEGX, லெக்ஸ் பயன்படும். எழுதிக்கோங்க, ஐஸ், ஹேண்ட்ஸ், இயர்ஸ், லெக்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், மேக்ரோ மூமெண்ட்ஸ், மைக்ரோ மூமெண்ட்ஸ்.
டாஸ் த பலூன். பலூனை வந்து இது பண்ணுறாங்க யூஸிங் ஒரு ஹேண்ட்ஸ். மன்னிச்சு நம்ம பலூன் என்ன சொல்லி தட்டணும். ஒரு நம்ம பலூன் ஊதி கொடுத்துருவாங்க. இது வந்து சும்மா ஆக்டிவிட்டி. நம்மளுடைய கையை வச்சு தட்டணும், நம்மளுடைய ஷோல்டர் வச்சு தட்டணும், அடுத்து வந்து நம்மளுடைய தலையை வச்சு தட்டணும். சரியா? அதில் பாருங்கள், மேக்ரோ மூமெண்ட்ஸ் ஆர் லார்ஜ் பாடி மூமெண்ட்ஸ் தட் ஹெல்ப் அஸ் ரன், வால்க், ப்ளே, ஜம்ப். மேக்ரோ மூமெண்ட்ஸ்னால் நமக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து மூவ் பண்ணுறது. மைக்ரோ மூமெண்ட்ஸ்னால் நம்ம கொஞ்சம் பார்ட்ஸை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணுறது. ரைட் த பாடி பார்ட்ஸ் இன்வால்வ் இன் த மூமெண்ட்ஸ் யூஸிங் த வேர்ட் பேங்க். என்னெல்லாம் நம்மளுடைய மூமெண்ட்ஸ் ஆகும்னா, நம்மளுடைய ஹேண்ட்ஸு, லெக்ஸு, ஷோல்டர்ஸ், ஹிப்ஸு, ஃபீட்டு, பேக். ஹேண்ட்ஸ்னானது கை, லெக்னா கால், ஷோல்டர்னால் நம்மளுடைய தோள்பட்டை, ஹிப்ஸ்னானது நம்மளுடைய இடுப்பு, ஃபீட்டுனா நம்மளுடைய கால் பாதம், பேக்னா முதுகு. சரியா? இதில் பாருங்கள், மேக்ரோ மூமெண்ட்ஸ் பாடி பார்ட்ஸ் இன்வால்வ். ஸோ நமக்கு வந்து ஒரு மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு நமக்கு வந்து அந்த மூமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய எந்தெந்த உறுப்புக்கெல்லாம் நமக்கு தேவைப்படும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எழுத போகிறோம். முதல் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு என்னென்ன உடல் உறுப்புகள்லாம் தேவைப்படும்? ஜம்ப் பண்ணுறோம். நம்ம ஜம்ப் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் பாருங்கள். நமக்கு சைக்கிளிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உதவும்? நம்மளுடைய கால் பாதமும், அதான் நம்மளுடைய மேக்ரோ மூமெண்ட்ஸாக இருக்கும். அடுத்து ஜம்பிங் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் நம்மளுடைய காலும் அதே மாதிரி கால் பாதம் தான். அதுக்கு அடுத்து பாருங்கள், லிஃப்டிங் அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம தான் பொருள் தூக்குறோம்னா நமக்கு அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? நம்மளுடைய கை தேவைப்படும், நம்ம ஷோல்டர் தேவைப்படும், அடுத்து நம்மளுடைய முதுகு தேவைப்படும். ஸோ நம்ம குனிஞ்சு தூக்கும்போது நம்மளோட முதுகோட அந்த இதுவும் வந்து மூமெண்ட் ஆகும். ஸோ பேக். அடுத்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு நம்ம கையில் இதை பண்ணுவோம், அதனால் ஹேண்டு, அடுத்து நம்மளோட கால், அடுத்து ஃபீட்டு. ஸோ இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், மேக்ரோ மூமெண்ட்ஸ். வாட் மூமெண்ட்ஸ் கேன் யூ மேக் யூஸிங் யுவர் ஃபேஸ்? இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு மேக்ரோ மூமெண்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து மைக்ரோ மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ், நம்ம ஃபேஸில் வந்து நம்ம என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்மாலர் மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ், palms, fingers and toes are called micro movements. For example, writing, smiling, raising your eyebrows. நம்ம மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஓடுறது, நம்ம பொருளை வந்து தூக்குறது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணும், ஸ்கிப் பண்ணுறது, ஜம்ப் பண்ணுறது எல்லாமே மேக்ரோ மூமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து எழுதுறது, சிரிக்கிறது, நம்ம ஐப்ரோஸை வந்து நம்ம என்ன செய்யறோம், தூக்குறது, அதாவது நம்ம முகத்தில் ஃபேஸில் நம்ம இது காமிப்போம் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் என்னது மைக்ரோ மூமெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ அதை தான் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம டூ அண்ட் நேம் த மைக்ரோ மூமெண்ட்ஸ் யூஸிங் த வேர்ட் பேங்க். ஸோ நமக்கு வந்து ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன செய்யணும், அது என்னென்ன, அது வந்து என்ன மூமெண்ட்டு சொல்லி நம்ம வந்து எழுதணும். ஸோ இப்போ ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், நமக்கு என்ன மாதிரி இருக்குது, முதல் ஒரு பையன் வந்து கிளாப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து கிளாப்பிங். உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து நான் எழுதுறது வந்து புரியலாட்டி மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் டிக் பண்ணுறேன், அதை எடுத்து எழுதிக்கோங்க. அந்த கிளாப்பிங் இருக்குது, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கோங்க, கிளாப்பிங். அது செகண்ட் பாருங்கள், அந்த பையன் என்ன பண்ணுறான், லேஸை வந்து கட் பண்ணுறான். ஸோ என்னது ஆன்சர், நமக்கு வந்து லேசிங், LACING, அந்த லேசிங்கை செகண்ட் ஒன்னில் எழுதிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன்னில் அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், பேப்பர் என்ன செய்கிறான், க்ரஷ் பண்ணுறான், அதாவது கசக்குறான். ஸோ க்ரஷிங் பேப்பர், அந்த இருக்குது பார்த்திங்களா, க்ரஷிங் பேப்பர் இருக்கா. ஸோ அதை வந்து தேர்ட் ஒன் எழுதிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன்னில் பாருங்கள், அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, கலரிங் பண்ணுறா. ஸோ கலரிங் தான் இருக்குது பாருங்கள், COLOURING, கலரிங்கை அந்த ஃபோர்த் ஒன்னில் எழுதிக்கோங்க. அடுத்து லாஸ்ட் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டில். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், த்ரெட். ஒரு பொண்ணு என்ன செய்கிறா, பீட்ஸ், அந்த மணிகளை என்ன செய்கிறா, கோர்க்குறா. அப்புறம் அதுக்கு என்னது, த்ரெட்டிங் பீட்ஸ். இந்த எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்கா த்ரெட்டிங் பீட்ஸ். ஸோ அதை வந்து இங்கே இடத்துல எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒரு பட்டாம்பூச்சியை புருவத்தை உயர்த்தி எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி புருவத்தை உயர்த்தி பார்க்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா, ரைசிங் ஐப்ரோஸ் இருக்கா. ஸோ அதை வந்து இதில் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேப்பரை வந்து அந்த பொண்ணு என்ன செய்கிறா, கிளிக்கா. அப்போ என்னது, டியரிங் பேப்பர். இந்த மேலே இருக்குது பாருங்கள், டியரிங் பேப்பர், TEARING பேப்பர். இந்த இங்கே எழுதியிருக்கேன் டியரிங் பேப்பரை, அதை வந்து இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து லாஸ்ட் பாருங்கள், அந்த பையன் என்ன செய்கிறான், பட்டனை போடுதான். அப்போ பட்டனிங் எங்கே இருக்குது, PUTTONING, பட்டனிங். ஸோ அதை அப்படியே பார்த்து கொஞ்சம் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி தான் நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா, பேப்பரை வச்சு நமக்கு வந்து கிராஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், பேப்பரை வச்சு மாலை கட்டுற சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பேப்பரை வச்சு பொம்மை பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது என்ன செய்கிறாங்க, ஒருத்தவங்க தள்ளு வண்டியில் வந்து இது ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு வராங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொண்டு வராங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஸ்ட்ரென்த் பண்ணி அதை தள்ளணும். அடுத்து என்ன செய்கிறாங்க, தலையில் வந்து ஒரு பானை வச்சு நடந்து வராங்க. அதுக்கு அவங்க என்ன தேவை, அது கீழே விழாமல் என்ன செய்யணும், பேலன்ஸ் பண்ணி நடக்கணும். ஸோ பேலன்ஸ் ஹெல்ப் அஸ் நாட் டு ஃபால். அடுத்து பார்த்திங்கன்னா, கோஆர்டினேஷன் ஹெல்ப்ஸ் பாடி பார்ட்ஸ் ஒர்க் டுகெதர். ஸோ நம்ம என்ன செய்யணும், வண்டி ஓட்டுறதுக்கு நம்ம கையும் அசைக்கணும், காலையும் அசைக்கணும், சேம் டைம் வந்து கோஆர்டினேஷனாக நம்ம வந்து பண்ணணும். ஸோ அது வந்து கோஆர்டினேஷன். அடுத்து வந்து ஸ்டெமினா பார்த்திங்கன்னா,
இப்போ வந்து ஓட்டப்பந்தயம் வச்சோன்னா நமக்கு வந்து ரொம்ப தூரம் ஓட வேண்டியிருக்கும். ஸோ நம்ம ஸ்டெமினா வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த இருக்கிற ஆற்றல் வந்து நம்ம ஸ்டெமினா வந்து குறையாமல் பார்த்துக்கணும். ஸோ அது வந்து ஸ்டெமினா. இது நமக்கு கொடுத்துட்டு நமக்கு அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்சர்வ் த ஆக்ஷன் அண்ட் மேட்ச் த வேர்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம என்ன செய்யறோம், அந்த பையன் வந்து தூக்குறோம். அது தூக்குறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும், நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து தேவைப்படும். ஸோ ஸ்ட்ரென்த்துக்கு நேராக இது பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து நடக்கிறாங்க, அதுக்கு நமக்கு என்ன தேவை, அது வந்து கோட்லேயே நடக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படும், பேலன்ஸ் தேவைப்படும். அடுத்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணுறதுக்கு நம்ம கையையும் காலையும் ஒரே கோஆர்டினேஷனில் நம்ம வந்து பண்ணால் தான் நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியும். ஸோ கோஆர்டினேஷன். அடுத்து பாருங்கள், ஓடுதாங்க, அதுக்கு வந்து ஸ்டெமினா. ஸோ வந்து இது வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு ஜாயின்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.